இந்த சைடு மண்டபம்லாம் வந்து அமைப்பா வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த மண்டபமும் வந்து கல்லாலான மண்டபம் வந்து பண்ணியிருப்பாங்க. இவருங்க ஃபுல்லா வந்து கல்லு, ரொம்ப பழமையான மண்டபம் தான் இது. இதுல நிறைய சிற்பங்கள்லாம் கூடி கூடியா வந்து பார்க்கலாம். எல்லாமே வந்து சிதிலம் இருக்கும், எதுவும் வந்து ப்ராம்ப்டா இருக்காது. உள்ளர வந்து கண்டினியூஸா அந்த பச்சை காளி சிகப்பு காளியோடைய அந்த விசேஷங்கள் வந்து போயிட்டு இருக்கிறதுனால நம்மளால நாய்ஸ் இல்லாம வந்து எடுக்க முடியல. அது வந்து உள்ளர வந்து ரொம்ப கிராண்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க, படித்துறையில இருந்து கிளம்புற மாதிரி. ஸோ அதுக்காக உள்ளர வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம நிக்கிறதா வந்து என்ட்ரன்ஸ். நான் உங்களுக்கு வந்து ஆர்ச்சி இது எல்லாமே வந்து காட்டுறேன். அதாவது இந்த லொகேஷன் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா காவேரி ஆத்தாங்கரைன்னு சொல்லுவோம். நம்ம உள்ள இருந்து நான் உங்களுக்கு அந்த பாலத்தை காட்டினேன். போன வாட்டி வந்து இந்த தீவுபத்து ஸ்கூல்லாம் வந்து எடுத்தோம் இல்லையா, அதுக்கு நேர ஆப்போசிட்ல உங்களுக்கு உள்ள இறக்கத்திலேயே இந்த பகவத் படித்துறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா வந்து இருக்கும். நீங்க வந்தீங்க அப்படின்னா பார்க்கலாம். பட் இது வந்து ஓப்பன்ல இருக்கா என்ன ஏதுங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஓப்பன்ல இருக்குமா, நீங்க வரும்போது வந்து பார்க்கலாமா, எப்பயுமே அக்சசபிளா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்னைக்கு யதார்த்தமா வந்தப்ப இந்த இடம் வந்து ஓப்பன்ல இருந்துச்சு. அதனால நம்மளால உள்ளர போய் இது வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதான் வந்து இந்த இடத்தோடைய ஃபுல் கண்டென்ட். பாத்தீங்க அப்படின்னா சுத்தில வந்து அப்படியே வந்து மடங்கள் மாதிரி இருக்கும், டானா மாதிரி ஒரு வடிவுல உள்ளர வந்து மடங்கள் இருக்கும். அதுல வந்து ஒரு சைடுல சிவலிங்கம் அதெல்லாம் வந்து இருக்கும். நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்ல வந்து காட்டுறேன். இப்பதான் வந்து இந்த மூலம் அடிக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்களா, இந்த இடம் வந்து கும்போணத்துல உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறத நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கும்போணத்துல இருந்து பாக்குறவங்க ஐம் ஃப்ரம் கும்போணம் அப்படிங்கறத வீடியோ கீழே மறக்காம வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டே டியூன், டேக் கேர், பை.